காயத்ரி அண்ணி எவ்வளவு நேரம்னு பதம் பார்த்துட்டு இருக்கிறியா? கழுவி எத்தனை நாள் ஆச்சுன்னு பல வருடங்கள் ஆச்சு, நாட்கணக்கில் இல்ல, ஆண்டுகள். ஆண்டுகள் அப்படிங்கிறீங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி துரு பிடிச்சி அட்டை பிடிச்சி கிடக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பாத்திரம் யூஸ் பண்றதே இல்லை நாங்க, அதனால நான் கழுவவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே அத்தை இதை கழுவி கழுவி சுகாஸ் குட்டிக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அதை வந்து யூஸ் பண்றதே இல்லை. நான் வந்து கழுவுறதே இல்லை, அதனால அவங்களும் யூஸ் பண்றது இல்லை. அதுல இப்ப 2 குடம் மட்டும் அளவா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோமா, அதனால வந்து இதுல யூஸ் பண்றது இல்லை. அதனால இன்னைக்கு வந்து இதை கழுவலாம் அப்படின்னு இதை ஒரு முயற்சியில் இறங்கிக்கிறாங்க. பாத்துக்குங்க சுத்தி எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கலாம். நம்ம கழுவுறது முன்னாடி இது எப்படி இருக்குது, கழுவுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க கழுவுறதுக்கு அதையும் சொல்லல மக்களுக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க, புளி கொஞ்சம், அப்புறம் பொடி உப்புங்க, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற பொடி. ஆமா, இந்த மூணு வச்சு வந்து பழப்பழன்னு புதுக்கோடமா மாத்த போறாங்க. ஓகே, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அங்க பாருங்க. ஆமாங்க, இந்த அளவுக்கு தான் பரவாயில்ல. இந்த அளவுக்கு பண்ணிட்டியே, பழம் இருக்குது. அங்கங்க ஏதோ ஒரு பக்கம்தான் வந்து கருப்பு டாட் இருக்குது, அது போவே மாட்டேங்குது. நானே எனக்கான மற்றபடி இங்க பாருங்க பரவாயில்ல. புது செம்பு கூட வாங்கினா எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்குது. ஆமா, ஆனா மொத தடவை கழுவி வைக்கும்போது சுகாசே வந்து கேட்டுச்சுங்க, அம்மா புது குடமாம்மா அப்படின்னு கேட்டுச்சுங்க. ஏன்னா இது ரொம்ப இன்னும் பல வருஷம் கழுவாம இருந்தாலும் அதை இன்னும் எடுக்க முடியல. ஆனா பரவாயில்ல, போயிருக்குது. காயத்ரியின் கைவண்ணத்தை பாருங்கள், கையில நிறைய வித்தைகள் வச்சிருக்காங்க. பழச புதுசாக்கிடுவாங்க இப்படித்தான் அப்பப்பா. எங்க அம்மா வந்து ஷாக் ஆயிருவாங்க. இல்ல, எங்க அம்மா வந்து என்னை திட்டுவாங்க, பைத்தியகாரி பல வருஷமா கழுவாம வச்சிருந்தீங்க பாரு அந்த பிள்ளைய, இனிமே அதே மாதிரி டெய்லியும் கழுவி தண்ணி பிடிச்சி வச்சிரு அப்படின்ட்டு. ஆனா இன்னொன்னு, செம்பு குடத்துல குடிச்சா நல்லதா கெட்டதான்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் அதிகமா குடிக்க கூடாதுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. இவன் தொல்லை வேற தாங்க முடியல. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. காயத்ரிக்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்துருங்க. பாவா இங்க பாருங்க, ஏதாவது வந்து எனக்கு gift ஏதோ ஒரு அன்பளிப்பு ஏதோ ஒன்னு ஹார்ட் போட்டுருங்க. உங்களே கேக்குறேன், அவங்க ஹார்ட் போட்டு. ஓ நானா? சரி, கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். இல்ல, இன்னொரு டம்ளர் செம்பு டம்ளர் இருக்குது, அதையும் கொண்டு கொடுக்குற விளக்கு. ஓகே, வெரி அன்பளிப்பு. நீயும் அங்க வச்சுக்கிறீல இது மாதிரி விளக்கு வச்சுட்டு இருந்தீங்க, இப்பெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா? இப்ப யூஸ் பண்றது இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டை போட்டாங்க, அதனாலதான் எனக்கு அவருக்கு சண்டை வந்துச்சு. அதுவும் போச்சா? அதுலயும் சின்ன சின்ன சண்டை வந்துச்சு. வீட்டுக்குள்ள யாரையும் விட்டு இப்படி எல்லாம் பொருள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. செம்பு குடத்தையும் முடியலையா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வேற அதுக்குள்ள அழுகுறாங்க. அதனால எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உரையை நாங்கள் முடித்து லெமன் வச்சும் விளக்குவாங்களா? ஆமா, நான் வந்து புளி